ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்கான பதிலை தர விரும்புகிறாருங்க. அதனால தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பே ஏன் இந்த குழப்பம், why this kind of confusion in our life. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நாம் வாழுகிற தேசத்தில், நம்முடைய மாநிலத்தில் அல்லது நம்முடைய வீட்டிலே, நாம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இப்படி பல காரியங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த குழப்பங்கள் ஏன் வருது? நம்ம நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம், நம்ம அநேகருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் பல வகையில் இந்த நல்ல எண்ணங்கள் அல்ல நல்ல திட்டங்கள் நிறைவேற முடியாதபடி பல தடைகள், பல குழப்பங்கள் வந்த வண்ணமாக இருக்குங்க. இதுக்கான காரணத்தை நான் ஆண்டோட சமூகத்தில் தேடின போது இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், தேவனுடைய நாம மகிமைக்காக. முதலாவதாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Proverbs chapter 29 verse 2. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். அதாவது தூய சக்தி தீய சக்தி என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். இதோட அர்த்தம் என்னன்னா, மகிழ்வார்கள் என்று சொல்லும்போது அது தூய சக்திக்கு எதுவாக இருக்கு. அப்போ ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நாட்டு மன்னர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நீதிமான்களாய் இருக்கும் பட்சத்தில், அதாவது கடவுளுக்கு பயப்படுகிற பயம், 4 பேருக்கு கெடுதல் செய்யக்கூடாது, நல்லதே செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அடி மனதில் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்படிப்பட்ட மனுஷர்களாலே மற்றவர்கள் மகிழ்வார்கள். அதாவது அந்த தூய சக்தியாகிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நிச்சயம் காண்பார்கள். ஆனால் துன்மார்க்கர்கள் ஆளும்போதோ அங்கே ஜனங்கள் வேதனை அடைவார்கள், சஞ்சலப்படுவார்கள் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்று மாத்திரமல்ல. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கடந்த சில தினங்களாகவே பல வேதனையான அல்லது மக்கள் நம்பி வாக்களித்தான அருமையான எம்எல்ஏவாக வந்தவங்க இன்னைக்கு திடீர்னு என்ன பண்ணுறாங்க, 21 நாள் கூட ஆகலை, உடனே தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். உங்கள் புரிதலுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ கூட உங்களுக்காக ஒரு ஸ்மால் கிளிப்பிங் போடுறாங்க, அதை பாருங்கள். இந்த நிகழ்ச்சி ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்ற காரியத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. இங்கே நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது சுமார் 2 லட்சம் மக்கள் வாக்களித்து தான் இந்த 3 எம்எல்ஏவும் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, 21 நாள் கூட ஆகலை, உடனே அவங்க கடந்து போகிறாங்க அவங்க இஷ்டமானபடி. இவைகள்லாம் எந்த அளவுக்கு நியாயமானது என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா என் அன்பானவர்களே, யாருடைய வரிப்பணம் இது? திரும்ப ஒரு இடைத்தேர்தல் வந்து இல்லை அதில் செலவிடுறதுன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் இதெல்லாம் சாத்தியமாக அது தேவையா? சிந்தித்து பாருங்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏன் இந்த குழப்பம்? இப்படி ஒரு நல்லது செய்யணும்னா அதுக்குள்ளேயும் ஒரு 1008 குழப்பம் வருது. அல்லது பல வகையில் மக்களுக்கு நன்மை செய்யணும் என்று விரும்பினா கூட தடைகள் வருது. இப்படி குழப்பங்கள் இன்றைக்கி மாத்திரம் இல்லைங்க, வேதாமத்தில் நான் சில காரியத்தை சொல்கிறேன். அது ஒருவேளை இன்றைக்கி உங்கள் உள்ளத்தில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வேலை செய்த ஸ்தலத்தில் இருக்குன்னா நீங்கள் கவனமாக நடந்து ஜெயம் பெறுங்க. நிச்சயமாக நம்முடைய ஜெபம் உண்டு. யாரெல்லாம் ஊழலை ஒழிக்கணும், யாரெல்லாம் ஏழைகளுக்கு நீதி செய்யணும், யாரெல்லாம் சமூக நீதியை நிலைநாட்டு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பொழுதும் அடியனுடைய ஜெபம், அடியனுடைய உண்மையான என்ன சொல்லுவாங்க சப்போர்ட் எப்போதுமே உண்டு. இது பரலோகத்திலிருந்து வர வார்த்தை, இட்ஸ் நாட் ஃப்ரம் மீ. இது மனிதராக என்னுடைய வார்த்தை அல்ல. என்னை பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சித்து உலகமெங்கும் கிருபையினால் பயன்படுத்தி வருகிற இயேசுவின் நாமத்தினாலும், எரேமியா 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி தேசங்களுக்கு அடியனை தீர்க்கதரிசி அவர் அபிஷேகம் பண்ண நிமித்தம், அந்த தேவன் கொடுத்த அதிகாரத்தை நிமித்தம் நான் உறுதியாக சொல்கிறேன், யாரெல்லாம் உத்தமர்களாய் உண்மையாய் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எப்போது நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். எங்களுக்கு வேண்டியது மக்கள் மனம் திரும்ப வேண்டும். அதனால் இந்த நல்ல நிகழ்ச்சியை, இந்த வார்த்தையை மற்றவங்க ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்க. முதலாவதாக ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 Samuel chapter 15 verse 31.
அப்சலமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவங்க. அவன் அங்கே ராஜாவா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் நல்லா சிறப்பாக. ஆனால் அவனுடைய கர்ப்ப பிறப்பான அவனை சொந்த மகனே அப்சலோம் என்ன பண்ணுறான், அவனுக்கு விரோதமாக எழும்புறான். எப்படியாலும் அந்த ஆட்சி பீடத்தில் உட்காரணும், எப்படியாலும் தகப்பட கொன்னே பொண்ணு சொல்லி அவன் பயங்கரமான சிந்தையோடு செயல்படும் போது ஒரு காலகட்டத்தில் தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிறவனாக இருந்தவன் தான் அந்த அகித்தோப்பு. ஆனால் அவன் என்ன செய்தான் பார்த்தீங்களா, அவனுடைய காரியத்தை தன்னுடைய ராஜாவாகிய தாவீதுக்கு அவன் செய்ய தன் மகனாகிய அப்சலோமோடு கை கோத்து தீங்கு செய்ய ஆரம்பித்தான். ஏன் இந்த குழப்பம்னா, ஆகாதவங்களை பக்கத்தில் வச்சு தான் இப்படி தாங்க வரும். இதை கேட்குற அன்பானவர்கள், இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாதமாக இருக்கக்கூடியவர்கள் யாராயிலும் உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ வேலை நீங்கள் பார்க்குற இடத்துலையோ இருப்பாங்கன்னா தயவு செய்து அவர்களை சற்று விலகி இருங்க. அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனையை கர்த்தர் பைத்தியமாக்க போகிறார். இந்த சமாதானம் நிறைந்த ஒரு அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டுடைய நன்மையை கெடுக்கிற அகித்தோப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை மத்தியில் இருக்கலாம், அல்லது நமது பக்கத்தில் இருக்கலாம், அல்லது கிழக்கு பக்கம் இருக்கலாம், மேற்கு பக்கம் இருக்கலாம். எந்த திசையிலேருந்து வந்தாலும் சரி, அதை கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவாராக. உங்களுடைய ஜெபம் தொடர்ந்து காணப்படணும். ஏன்னா 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படி விளையாடுறாங்க தெரியுமா, தேர் ஆல் பிளேயிங் எ கேம். சிலருடைய அதிகாரத்தை தேவன் அவங்க கையில் அதிகாரம் கொடுக்கறனால தான் ஒரு நாட்டு முதல்வராக, ஒரு நாட்டு பிரதமராக அவங்க வர முடியும். இது கர்த்தருடைய கையிலேருந்து வரக்கூடிய அதிகாரங்க. இதில் எந்த விதமான குழப்பங்கள் வேணாம். ஆனால் இவங்க தொடர்ந்து நன்மை செய்யக்கூடாதபடி இவங்களை கெடுக்கிறாங்க பாருங்கள். அந்த பொல்லாத கூட்டம் அந்த ஆலோசனை கொடுக்குறன்ற போர்வையில், அறிவுரை கொடுக்குறன்ற போர்வையில் தீங்கு செய்கிறாங்க இல்லையா, அவங்க நிலைமை எப்படி இருக்குன்றத மிக தெளிவாக இங்கே போட்டிருக்கு. வாசிக்கலாமா? 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இன்னைக்கு நடக்க போகிறது அதுதாங்க, நான்று கொண்டு செத்தான். யாரும் மறிக்கணுன்றக்காக இல்லை, எல்லாரும் ஜீவன் பெறணும் தான் எங்கள் ஊழியம். அதுதான் இயேசு சொல்லியிருக்கிறார், மரித்தோரை எழுப்புகிறவர். ஆனால் இப்படி ஆகாத ஆலோசனையை கொடுத்து இல்லை ஆகாத காரியங்களை எல்லாம் செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முறிவு நான்று கொண்டு சாபம். எது பார்க்கக்கூடாதோ அல்லது யாரோடைய வாழ்க்கையில் இது நடக்கக்கூடாது நம்ம எதிர்பார்க்குறோமோ அவங்களுக்காக இது சம்பவிக்க போகுதுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவன் யார்? 12 சீஷரில் ஒருவன் பேர் என்ன? யூதாஸ் காரியோத். அவன் என்ன பண்ணால் அற்ப வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு அந்த குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தான். அதனால் அவன் நடந்தது என்ன? அவன் நான்று கொண்டு செத்தான். இப்படியாக எடுத்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு என்ன ஒரு அற்புதமான பெயர் தெரியுமா? யோசேப்பு என்றால் கடித்தரும் திராட்சை சரி. அந்த யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தனால கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்யணும்னு நின்றபோது அவன் கூட இருந்த சகோதரர்கள் தான் அவனை முதல்ல குழியில் போட்டாங்க. அவன் எப்படி கத்திருப்பான் அந்த குழியில் இறங்கின போது. ஒவ்வொரு அண்ணன் பேர் ரூபன் பேரை கூப்பிட்டு இல்லாட்டி ஒவ்வொருத்தனுடைய பேரை கூப்பிட்டு நப்தலி அண்ணா என்னை காப்பாற்றுனா, ஆனால் போட்டதெல்லாம் அவனுங்க தான். அதான் அந்த குழந்தை அந்த சிறு வயதில் எப்படி அழுதுருக்கும். தன்னுடைய ஆசை தகப்பனை பார்க்க முடியாது போல், அப்பாவோட முகத்தை பார்க்க முடியாது யாக்கோபு நினச்சி அவன் எவ்வளோ அழுதுருப்பான், கதறி இருப்பான். ஆனால் அவனை குழியில் போட்டவங்க ஆஹா ஹோன்னு சிரிச்சுட்டே போய் தகப்புங்கிட்ட பொய்ய சொல்லிட்டாங்க, ஒரு மிருகம் அவனை அடித்து கொண்டுட்டுன்னு. ஆனால் நடந்தது என்ன? கடைசியில் அந்த யோசேப்பு உண்மை உத்தமாக இருந்தபடினாலே தேசத்துக்கு கர்த்தர் அவனை அதிபதியாக மாற்றினார். இது கேட்குற அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களை குறித்து கவனமாக இருங்க. உங்களோடு கூட உறவு வைத்துக்கொள்ள அல்லது ஐக்கியம் வைத்துக்கொள்ள விரும்புகிற மக்களை குறித்தும் கவனமாக இருங்க. ஏனென்றால் என்றைக்கு நம்மளை யார் தேட மாட்டாங்கன்னா, என்றைக்கு நம்ம மூலமாக வர வேண்டிய பெனிஃபிட்ஸ்லாம் குறைஞ்சி போதோ அல்லது நின்று போதோ அந்த நாளில் உங்களை யாருமே தேடி வர மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. தாழ்விலும் நம்ம நினைப்பார், அவர் உயர்விலும் நம்மோடு இருப்பார். நம் தேவனாகிய கர்த்தரை போல நீதி செய்யக்கூடியவர் யாரும் கிடையாது. அதனால் இந்த செய்தியை தயவு செய்து உங்கள் அருமையான நண்பர்கள், அன்பான நம்பி சுக்கெல்லாம் அனுப்புங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள்
எவ்வளோ காரியம் செய்கிறீங்க, இந்த நல்ல காரியத்தையும் செய்து பாருங்கள். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது போல உயர்த்தணும்னா இந்த வார்த்தை நமக்கு அவசியம். ஏன் இந்த குழப்பம்? தெய்வ பயம் இல்லை. ஏன் இந்த குழப்பம்? ஆகாதவர்களுடைய ஆலோசனை கேட்டால் இந்த குழப்பம். ஏன் இந்த தற்கொலை முடிவு அல்லது நாண்டு கொண்டு சாகும் அளவுக்கு பரிதாபமான மனிதர்? யாருக்கு இது வரும்னா, தேவனுக்கு விரோதமான செயல்படுகிறவர்கள். நம்பி வாக்களித்த மக்களுக்கு யார் துரோகம் செய்தாலும், நம்பி வாக்களித்த ஜனங்களுக்கு யார் எந்த நிலைமையில் தீங்கு செய்தாலும் உடனே பதில் வருதோ இல்லையோ, நிச்சயமாக இப்போ நான் சொல்கிற இந்த காரியம் அப்படியே சம்பவிப்பதை உங்கள் தேசத்தில், உங்கள் மாநிலத்தில் நிச்சயமாக பார்ப்பீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இனி எழும்புவோம், மனக்கண்களை கர்த்தர் திறக்கட்டும். மனுஷனுக்கு பின்னாடி போகாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னாக வாங்க. வாலிபர்களை நீங்கள் கர்த்தருக்கு தேவை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவருடைய குடும்பத்தில் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த சாத்தானை யாரெல்லாம் நபராக அவன் பயன்படுத்தி கொண்டு இருப்பானோ, அவங்க எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அதை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. உமது அன்பு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமாக அந்த ஞானத்தை கட்டளிடும். அவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஞானத்தோடு புத்தியோடு நடக்கட்டும். அப்பா, இன்று கேட்ட வார்த்தையின்படி எங்கள் மாநிலத்தில், எங்கள் தேசத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற அந்த சத்துருக்களின் தலையை கர்த்தர் நசுக்குவீராக. இப்பொழுதே என் தேவனுடைய தீர்ப்பு அவர்கள் மேல் இறங்கட்டும். யாரெல்லாம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு விரோதமாய் பற்களை கடிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த தீர்க்க தரிசன உடித்து விரோதமாய் முணுமுணுக்கிறார்களோ, கர்த்தர் நீ கேட்பீராக. இப்பொழுது இந்த வார்த்தையின் அக்கினி இறங்கி கொண்டு இருப்பதை பார்க்கிறேன். நீர் ஆண்டவரை பயப்படப்படத்தக்கவரப்பா. நீ அன்பும் மனதுருக்கும் உள்ளதுதான், ஆனால் நீ பட்சிக்கும் அக்கினியா இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது. ஆக உம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தியும் பக்தியும் தந்து நீ வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை அசைட்ட பண்ணவர்களுக்கு ஐயோ, ஆனால் இதை கனம் பண்ணி இந்த நல்ல செய்தி எல்லாரிடத்துக்கும் போய் சேரணும் என்று சொல்லி தாகத்தோடு இதை ஷேர் பண்ணுற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து பெருக பண்ணும். சகல மகிமை துதி உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்க. யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் நிச்சயம் உயர்த்துவார். ஆமென்.